குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும் இது புது சேனலுன்ட்டு. இந்த சேனலில் வந்துட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பற்றி வரப்போகுது. சீட் டு ஹார்வெஸ்ட், அதாவது விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும். அடுத்தது மண்கலவை பாட்டிங் மிக்ஸு. அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ், காய்கறி உரத்துக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பலது வெஜிடபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டன் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டன் பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ கண்டிப்பாக மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கால் கூட பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முளைக்கீரை வந்துட்டு விதைப்பு முதல் அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோ பேக்கு, சன்லைட்டு, மண்கலவை, விதைப்பு எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கணும், என்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும், இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம முளைக்கீரை எடுக்கும்போது அதுக்கு முன்னாடி க்ரோ பேக் செக் பண்ணிக்கணும். க்ரோ பேக் வந்துட்டு கீரைக்குன்னு வந்துட்டு 15x6, 8x6ன்ட்டு அகலமான க்ரோ பேக்காக எடுக்கணும். அதாவது டயாமீட்டர் வந்துட்டு 15ம் ஹைட்டு வந்துட்டு 6 சென்டிமீட்டரும் இருக்கிற மாதிரி நம்ம க்ரோ பேக் எடுத்துக்கணும். அதுக்கடுத்தது மண்கலவைன்னு பார்த்தீங்கன்னா, மண்கலவை வந்துட்டு 1 பங்கு கொக்கோ பீட்டு, 1 பங்கு தொழு உரம், 1 பங்கு செம்மண், 1 பங்கு வர்மி கம்போஸ்ட்டு, கூட வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு வேப்பம் புண்ணாக்கு சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூனு மிக்ஸ்டு பயோ ஃபர்டிலைசர், உயிர் உரங்கள் இருக்கு இல்லைங்களா, அது சேர்த்துக்கணும். ஸோ இதை எல்லாத்தையுமே கலந்துட்டு ஒரு நாள்லேருந்து 2 நாள் நல்லா தண்ணியோ இல்லை புளிச்ச மோரோ இல்லை சீவீட் எக்ஸ்ட்ராக்டோ தெளிச்சுட்டு நம்ம வந்து ஒரு 2 நாள் மண்ணில் விட்டுறணும். 2 நாளைக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு மண்ணை நல்லா கொத்தி விட்டுட்டு க்ரோ பேக்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு பாட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது பாட்டிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது மண்கலவை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து விதைகள் செலக்ட் பண்ண போகிறோம். விதைகள் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹைப்ரிட் இருக்குது, நாட்டு விதை இருக்குது. ஸோ இந்த ஹைப்ரிட்டை வந்துட்டு நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் நாட்டு விதைகளே, கீரை விதைகள் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்தது வந்துட்டு இந்த விதைகளை நம்ம விதை நேர்த்தி பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு சாம்பல் எடுத்துகிட்டு அந்த சாம்பலில் வந்துட்டு நம்ம கீரை விதைகளை போட்டுட்டு கலந்து விட போகிறோம். அப்போ வந்து விதை நேர்த்தி ஈஸியாகவும் கீரை வந்துட்டு சீக்கிரம் முளைச்சி வந்துடும். அதனால தான் நம்ம விதை நேர்த்தி பண்ணணும். அதுக்கப்புறம் சூரிய ஒளியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கீரை வந்துட்டு 8 ஹவர்ஸ் மேக்ஸிமம் சூரிய ஒளியில் தாங்க இருக்கணும். டைரக்ட் சன்லைட்டில் இருக்கும்போது நல்லா வந்துட்டு க்ரோத் கொடுக்கும், கடகடன் சீக்கிரமாக வளர்ந்து வந்துடும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு கீரைகளை பொறுத்த வரைக்கும் காலையில் லைட்டாக ஒரு மக்கும், ஈவினிங் வந்துட்டு லைட்டாக ஒரு மக்கும் ஊற்றி விட்டாலே போதும். அதுவே வந்துட்டு அதுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்தது உரங்கள்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே நம்ம வந்துட்டு இப்போ இந்த கீரை விதை போட்டுட்டோம், ஒரு 2 நாளில் முளைப்பு வந்துருச்சு. ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஒரு 5 நாள்லேருந்து 6 நாள் அது வரும்போது அதுக்கப்புறம் நீங்கள் உரங்கள் ஆரம்பிக்கலாம். இப்போ இது பாருங்கள், 10வது நாளில் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். என்ன ஃபர்டிலைசர் கொடுக்கலாம்? ஒரு கைப்பிடி அளவு மண்புழு உரத்தை ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், அது கொடுக்கலாம். தொழு உரம் கொடுக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு வெயில் காலத்தில் சம்மர் டைமில் வந்துட்டு நம்ம திட உரங்களை பொறுத்த வரைக்கும் லேட்டாக ப்ராசஸ் ஆகும். ஆனால் திரவிய உரங்கள் ரொம்ப சீக்கிரமாக ஆகும். அதனால் அந்த வர்மி கம்போஸ்டையே தண்ணியில் ஒரு 2 நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா அதை லிக்விட் மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு செடிக்கு ஊற்றி விடலாம். அதுக்கப்புறம் அரிசி கழுவுறீங்க இல்லைங்களா, அந்த தண்ணியை நல்லா புளிக்க வச்சு டைல்யூட் ஆக்கிட்டு அதை கொடுக்கலாம். எல்லாமே இப்போ நீங்கள் சாலிட் ஃபர்டிலைசர் கொடுக்குறீங்கன்னா ஒரு 10 நாள் கேப்பில் அடுத்த சாலிட் ஃபர்டிலைசர் கொடுக்கணும். நீங்கள் வந்து லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 3 நாள் இல்லை 4 நாள் விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஃபர்டிலைசரை நீங்கள் கொடுக்கணும். இப்படி தான் கொடுத்துட்டு வரணும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, செடி வந்துட்டு ஒரு 20 டேஸ்லேருந்து 25 டேஸில் வளர்ச்சி வந்துடும். கீரையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லா நியூ பிகினர்ஸும் வளர்க்கக்கூடிய ஒரு ஈஸியான க்ரோயிங் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கீரை சூஸ் பண்ணலாம். அதில் வந்துட்டு 25 நாள்லேயே நீங்கள் வந்துட்டு முதல் அறுவடை, அதாவது 20லேருந்து 25 நாளில் முதல் அறுவடை நீங்கள் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 2வது அறுவடை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 20வது நாளில் வந்துட்டு எப்படி வளர்ந்து வந்திருக்குன்ட்டு. ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணிடலாம்.
இந்த பெரிய பெரிய காம்புகள் இருக்குது இல்லைங்களா, தண்டு பகுதிகள் வந்து பெருசாக இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு முத்தலோ எதுவுமே இருக்காது, நல்ல எல்லவும் முளைக்கீரையாக தான் இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 5 நாள் கேப்பில் மற்றதெல்லாம் குட்டியாக இருக்குது இல்லைங்களா, அதை விட்டுட்டு ஒரு 5 நாள் கேப்பில் நீங்கள் வந்துட்டு திருப்பி இன்னொரு அறுவடை பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும் நம்ம ஈஸியாக க்ரோ பண்ணலாங்க. டே 1லேருந்து டே 25 இல்லை 30க்குள்ளே நம்ம அறுவடை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வந்துட்டு எலஸாகவே முளைக்கீரை கிடைக்கும். மீதி முளைக்கீரையை வந்துட்டு வளர்ந்து நீங்கள் அப்படியே விட்டுறலாம். அப்போ அந்த முளைக்கீரையில் வந்து விதை வர ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து விதை வந்து நீங்கள் திருப்பி வந்து சேகரித்து நீங்கள் வந்து தூவி விடலாம். கீரையில் வந்துட்டு பூச்சி தாக்குதல் எதுவும் ரொம்ப வராதுங்க. அப்படியே சப்போஸ் பூச்சி தாக்குதல் வந்ததுன்னா என்றைக்காவது அது குழந்தையாக இருக்குது பாருங்கள், எல்லாம் கீரையாக, அதாவது ரொம்ப சின்ன இதுலேயே நீங்கள் வந்துட்டு 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 2 ml வேப்பம் கரைசல் எடுத்துக்கோங்க. நீம் ஆயில் இருக்கு இல்லைங்களா, அது எடுத்துகிட்டு நல்லா தண்ணி கலந்து டைல்யூட் ஆக்கிட்ட பிறகு மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதுவே போதுமானது. அதுக்கு மேலே நீங்கள் தெளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ கீரையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல் நல்ல ஒரு க்ரோத் இருக்கோங்க. ஆனால் கீரையில் நிறைய இந்த பில்லு களைச்செடிகள் வரும். ஸோ அதை வந்துட்டு மட்டும் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி 20 டேஸ்லேருந்து 25 டேஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக ஹார்வெஸ்ட் ஆகி வந்துடுங்க. டேஸ்ட்டும் வந்துட்டு நீங்கள் 20 நாள்லேருந்து 25 நாளில் எடுத்துட்டிங்கன்னா கீரை வந்துட்டு நல்ல எலஸாக இருக்கும். அதுக்கு மேலே விட்டுட்டிங்கன்னா முத்தலாயிடும். ஸோ அவ்வளோதான், முளைக்கீரை அறுவடை பண்ணியாச்சு. குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், நலங்கு மாவு, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம். தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான். அலோவேரா சோப்பு, துளசி சோப்பு, குப்பமேனி சோப்பு, இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு 12 மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து 12 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயோட வெந்தயமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையாக அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து ஒரு கமெண்ட் கொடுங்க. ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு கார்டனிங் ப்ராடக்ட்ஸ், பிளான்ட்ஸு, ஃபர்டிலைசர்ஸ், க்ரோ பேக்ஸு, அப்புறம் வந்துட்டு பாட்டிங் சாயில் எது வேணும்னாலும், ரெட் சாயில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.